கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம், டெல்லியில இருந்து வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க அப்படின்லாம் பேசுறாரு விஜய். அண்ணன் செங்கோட்டையனை எனக்கு 30 வருஷத்துக்கு மேலாக தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர் அமைச்சராக இருந்த போதும் தெரியும், அமைச்சருக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுபோல கன்னியாகுமரியில் ஒரு மாத காலம் நான் அவர்கள் ஒன்றாக தங்கியிருந்தோம். 1998ஆம் ஆண்டு திருநெல்வேலி நடைபெற்ற வெள்ளி விழா மாநாட்டில் நாங்கள் இருவரும் முக்கிய பங்கு எடுத்துக் கொண்டோம். முழுவதுமாக நான் உணர்ந்தவன். அவரை நினைத்து உண்மையில நான் மிகவும் ரொம்ப வருத்தப்படுகிறேன். எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டெல்லி எந்த விஷயத்திலும் இங்க தலையிடுறதில்லை. இங்க தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கள் வந்து பேசி முடிச்சிட்டு அங்க டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. அதன் பிறகு இங்க வச்சுதான் மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மதிப்பு அண்ணன் டிடிவி அவர்கள் இங்க வச்சுதான் டெல்லியில போய் பேசி முடிச்சாங்க. இங்க வச்சுதான் பேட்டி கொடுக்காங்க, ஒன்னா இணைஞ்சு பேட்டி கொடுக்கறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு பின்னால் அதில் கூட ஒன்றாக இணைந்து அங்க வச்சுதான் பேட்டி கொடுக்கிறாங்க. ஆக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த விதத்தை அவர் சொல்வது சரி என்பது எனக்கு தெரியாது. சார், இப்போ ஓபிஎஸ் பேசுறீங்களா இல்லையா சார்? அவரை கூப்பிடுறீங்களா இல்லையா? ஏன்னா அவர் மட்டும்தான் தனியா இருக்கிறாரு. கூட்டணிக்கு யாரும் அழைக்கலன்னு ஏர்போர்ட்ல அதாவது என்னன்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பத்தி நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு கட்சியில இருந்தாங்க, அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை, அதை பற்றி நம்ம பேசுவது என்பது சரியாக இருக்கு.